6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும். நில்லுங்க சிஸ்டர், உங்க பைபிள்ல பேதுரு தான் போட்டிருக்கான். ஒரு வாரத்திலேயே பயங்கர ப்ரமோஷன் ஐயா. மறுரூப மலைக்கு கொண்டு போயிட்டாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? இவ்வளவுதானா? ஒரு வாரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு, சாத்தானா ஆனவனைய மறந்துட்டு, மறுரூப மலையில கொண்டு போய் தன்னுடைய மறுரூப காட்சியை, மகிமை பொருந்தின காட்சியை காண்பிக்கிறதுக்கு இயேசு பிதாவினுடைய குணத்தை மறக்கிறவர் என்பதை விளங்க பண்ணதுக்கு இவ்வளவுதான் கைத்தட்டா. பக்கத்தில் கைப்பிடிச்சுவேன். தைரியமா இருங்க பிரதர். நம்ம பிதாவை வெளிப்படுத்த வந்த இயேசு அந்த பேதுரு என்கிற சாத்தானையே, சொல்லுங்க நல்லா சைத்தமா சொல்லுங்க, பேதுரு என்கிற சாத்தானையே 6ஆம் நாள்ல கொண்டு போய் மகிமையை காண்பித்தார்னா, உன் பாவங்களை நினைப்பாரோ, உன் அக்கிரமங்களை நினைப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் படிச்சு தியானிச்சு அழுகிறவங்க. என் ஆண்டவரை நினைச்சு உருகிறவன் ஐயா. என் ஆண்டவரை நினைச்சு உருகிறவன். என் ஆண்டோடைய அன்பு என்ன உருக்குது ஐயா. பழைய ஒரு பாடம் எங்க அப்பா அடிக்கடி பாடுவாங்க. அதனால நானும் அந்த சின்ன வயசுலயே படிச்சேன். உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோபா கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே. உருகாதா? உன் ஆண்டோடு நன்மை நினைத்து உன்னை உள்ள உருகலையா? உன் காரியத்தை ஒரு வாரம் கூட ஞாபகம் வைக்காத ஆளையா நீ. சாத்தானாலேயே நிரம்பிட்ட போதிலும் நீ ஆணியவரிடத்துல வந்து நிற்கும் போது 3 பேர் தான் கூட்டு போனதுல பேதுரு தான் முதல் ஆளையா. வா பீட்டர், உன்னை குறித்து உனக்கு நோக்கம் இருக்குது, அதனால வா. நீ என்னதான் தப்பு பண்ணாலும் உன்னை குறித்து இருக்கிற நோக்கத்தை நான் உன்னை கொண்டு தான் நிறைவேற்றணும். நீ நான் பெந்தெகோஸ்தே நாள்ல நின்று பிரசங்க பண்ண போற ஆளுங்கிறது நான் அறிஞ்சிருக்கேன். வாடா வா. அதனால தான் பேதுரு எழுதும் போது எழுதுகிறார். 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரத்துல பேதுரு இந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பேதுருவால மறக்க முடியல. இந்த நிருபம் சாக போகும்போது எழுதுறான், என் கூடாரத்தை விட்டு போகிறதுக்கு நேரம் வந்துட்டு எழுதுறான். சாக போற பேதுருக்கு மறக்கல. என்னை ஆண்டவர், என்னை மறக்கிறவர், என்னுடைய பாவங்களை மறக்கிறவர், என்னுடைய காரியங்களை, என்னுடைய குறைவுகளை, என்னுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறக்கிறவர் என்பதை அவனால மறக்க முடியல. சகோதரியே, உன் புருஷன் நீ என்னைக்கோ செய்த தப்ப, என்னைக்கோ சொன்ன வார்த்தையை குத்தி குத்தி காட்டுவான். பெஞ்சாதி, நீ அவளுக்கு ஒன்னு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்காம போனிய, அதை குத்தி குத்தி காட்டுவா. என் தேவன் அப்படி இல்லையா? என் தேவன் அப்படி அல்ல. மறக்கிறது மாத்திரமல்ல, உயர்த்தி மகிழ்கிறவர். அல்லேலூயா. இன்னொரு சின்ன காரியத்தை காண்பித்து கொடுத்ததே பேதுருடைய வாழ்க்கையில காண்பித்து கொடுத்துட்டு, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த கதை. ஏசு இப்போ ராப்போஜனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சொல்றாரு, உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான். உடனே பேதுரு
யாருக்கு அடி கொடுத்தாலும் எல்லாரும் விட்டுட்டாலும் நான் விட மாட்டேன் சொல்றாரு. உடனே எப்பா சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 நேரம் மறுதளிச்சிருவடா. உங்களுக்கு தெரியும், இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுவை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. பின்னால போறாரு, ஒரு தண்ணி குடம் வச்சுட்டு ஒரு வேலைக்காரி வரா. ஏய், நீ கூட இயேசு கூட தானே இருந்த? எங்க அண்ணன் மகனா இருப்பான், அவனு என்னையே மாதிரிதான் இருப்பான். அங்க போய் குளிர்காரருக்கு உட்கார்றான். ஏய், தோட்டத்துல நான் பார்த்தேன்டா உன்னைய. சத்தியமா இல்லையா? இப்ப கொஞ்சம் கவனிங்க, இப்ப கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி ஆளை குறித்து முன்னதாக அறிந்திருக்கிற இயேசு, 3 நேரம் மறுதளிப்பேன்னு சொன்ன இயேசு 3 நேரம் மறுதளிச்ச உடனே அப்படி திரும்பியும் பார்த்தார். ஏய் பேதுரு, நான் சொன்னபடிதானடா நடந்துக்கிட்டேன். இப்போ சிலுவைக்கு கொண்டு போயிட்டாங்க, ஆணியால அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, முள்ளு முடிய வச்சாங்க, கொன்னுட்டாங்க, புதைச்சிட்டாங்க. 3ஆம் நாள் எழுந்திருக்கிறார். எழுந்த ஆண்டவரை தரிசிக்க வந்த பெண்களுக்கு தூதர்கள் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் ஒரு ஆச்சரியமான வசனத்தை மார்க்கு பேதுருவுக்கு டிரான்ஸ்லேட்டர். பேதுருவுக்கு ரோம மொழி தெரியாது, ரோம மொழியை பற்று தெரிஞ்சவன் மார்க்கு. அவருக்கு டிரான்ஸ்லேட்டரா இருந்தவன். அதனால்தான் இயேசு பற்றி தெளிவா மார்க்கு தான் முதலாவது சுவிசேஷத்தை எழுதினவன். அதை வச்சுதான் லூக்கா எழுதினாங்க, அதை வச்சுதான் மத்தேயும் பின்னதா எழுதினாங்க. ஆர்டர்ல மத்தேயு மார்க்குன்னு இருக்குது, ஆனா மார்க்கு சுவிசேஷம் தான் முதல்ல எழுதின. ஏன்னா பேதுருவோடே சுத்தி தெரிஞ்ச மார்க்கு பேதுரு சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு அப்படியே எழுதினது. அந்த பேதுரு சொன்ன ஒரு காரியம் என்ன? வாசியுங்கள், வாசியுங்கள். 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6, 7. அவன் அவர்களை நோக்கி, அந்த தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம், இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், பேதுருவினிடத்திற்கும் போய். நல்லா கவனிங்க. நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? எவங்கிட்ட சொன்னாலும் சரி பேதுருகிட்ட சொல்லாத, உருப்படாத ஆள். 3 வருஷம் சோறு போட்டேன், 3 முறை மறுதளிப்பேன் சொன்னேன், சத்தியம் பண்ணுவடான்னு சொன்னேன். யார்கிட்ட சொன்னாலும் யார்கிட்ட சொல்லக்கூடாது. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. சீசர்ட்ட சொல்லுங்க, கண்டிப்பா பேதுருகிட்ட சொல்லிருங்க, கண்டிப்பா பேதுருகிட்ட சொல்லிருங்க. ஏன்னா அவனை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவனை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவனை குறித்து நோக்கம் உண்டு. குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது,
ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. ஐயா 66 வயசானாலும் இன்னைக்கும் என் ஆண்டவருக்காக ஒரு துடிப்பு இருக்கிறதுக்கு காரணம் என் ஆண்டவருடைய முகத்தை மாத்திரமல்லையா இருதயத்தையும் பார்த்து விட்டேன். ஒரு மனிதனை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குமானால் அவன் தவறி தவறி விழுந்தாலும் அவனை கையில் எடுத்து அவனை நேசித்து, உன் அக்கிரமங்களை நான் நினைப்பதே இல்லை, உன் பாவங்களை நான் நினைக்க மாட்டேன் என்று மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் மறந்து விடுகிற ஒரு நல்ல ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இந்த கூட்டத்தில் வந்திருக்க அநேகரை குறித்து ஒரு தேவன் நோக்கம் உண்டு. நீ மறந்திருக்கலாம், உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீ மறந்து விட்டலாம், நீ மறுதலித்திருக்கலாம், நீ பின்வாங்கி இருக்கலாம். நீ எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை நேசிக்கிற ஒரு முறையாக இயேசு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தேவன் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். பேதுருவே, என்ன மறுதலிச்சாலும் நான் ஒன்னதான் பேதுருவிடத்துல போய் சொல்லுங்க, பேதுருவிடத்துல போய் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், யாரும் எழும்ப கூடாது. Everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடலாம். ஐயோ, நான் செய்ய வேண்டியது செய்யாதபடிக்கு பழைய பாவங்களா என்னை போட்டு இழுக்குது. திரும்ப திரும்ப நான் செய்ததெல்லாம் என்னை குற்றப்படுத்துது, குற்ற உணர்வு போட்டு என்னை நசுக்குது. நான் எந்திரிச்சு போக முடியலையே. பின்னானவைகளை நினைக்க வேண்டாம், பின்னானவைகளை மறக்கு, முன்னானவைகளை நோக்கி ஓடுவதற்கு. சகோதரனே, என் ஆண்டவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தது மாத்திரமல்ல, மறந்து விட்டது மாத்திரமல்ல, என்னை உயரத்தில் எடுத்து வைத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து விட்டேன். இனி நான் சாதாரணமாக வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா, எனக்கு அந்த வார்த்தைகள் என்னை தூக்கி எடுக்கிறது, எனக்கு உங்களுடைய ஜெபம் தேவை என்று சொல்லுங்கள் மாத்திரம். அப்படியே இருந்த இடத்தில் எழுந்து நிற்கலாமா? இறுதி நேரத்திற்கு வருகிறோம். கர்த்தரின் பாவத்தை எல்லாம் மன்னித்தது மாத்திரமல்ல, என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் இதோ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய இடுக்கையிலிருந்து எழுந்து நின்று, இதோ நான் வந்திருக்கிறேன், என்னை தேவ சமூகத்தில் கொண்டு நிறுத்துகிறேன், என் பாவங்களை நீ நினையாதிருக்கிற ஒரு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை தேடி வந்திருக்கிறேன், என் பாவங்களை கடலில் ஆழத்திலே போட்ட அவருடைய கரத்தில் நான் அடங்கி இருப்பதற்கு, அவருக்காக உபயோகப்படுத்துவதற்கு ராகா ரைபான் தாராடாதி நீ கால ராதி நீ சாம்பிராலாதனா இம்புரலாராதனா I will cling on with him. Jesus, Jesus, அநேகரோடு கூட தேவன் இடைப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி. ஒரு பெரிய புதுப்பித்தலை தேவன் இந்த இடத்திலே அனுப்புகிறதை பார்க்கிறேன். I could see this refreshing air blown from the Spirit of God. ஒரு பெரிய புதுப்பிக்கிற ஆவி, உன்னை புதிதாக்குகிற ஆவி, ஒரு புத்துணர்வு கொடுக்கிற ஆவி உன்னை தொடுகிறதை பார்க்கிறேன். அவர் இங்கே தன்னுடைய சுவாசத்தை உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைய பண்ணுவதற்கு அவருடைய சுவாசம் இங்கே ஊதப்படுகிறதை பார்க்கிறேன். Glorious Jesus. அந்த பாடலை மறுபடியும் பாட போயிடும். குறை உள்ளோனாலும் கூடவே இருக்கிறீர், நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீர். If it is possible to show it in the screen, அந்த பாடல் இருக்குமானால் போடுங்கள், பார்க்கட்டும். Thank you Lord.
ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓஹோ இயேசு உமதன். கண்களை மூடி கையை வானத்துக்கு நேராக எடுத்து உடைய அன்பை தியானிக்கிறேன் சுவாமி. என்னை உருக்குற அன்பு அது என்னுடைய இருதயத்தை நொறுக்கட்டும். என்னுடைய உள்ளான இரத்த நாளங்களிலே, என் எலும்புகளிலே, என் சதைகளிலே ஊடுருவி பாயட்டும் உம்முடைய அன்பு. உம்முடைய அன்பு, உம்முடைய நேசம் என்னை பாயத்தோடட்டும். பழையவைகளை நினைத்து நான் உருகிக் கொண்டு போய்விடக்கூடாது. பின்னானவைகளை மறக்கத்தக்கதாக அன்றைக்கு யோசேப்பு சொன்னது போல மனாசே என்று சொல்லுவதற்கு எனக்கு கிருபை வர வேண்டும். குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவா பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. மறுபடியும் பாடலாமா? குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவா பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த 2வது நாளுக்காக கூட நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். இந்த 2வது நாளில் உள்ள இந்த விசேஷித்த கூட்டத்தை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதித்து தருகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, வரக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய தேவதாசனை கொண்டு நீர் எங்களோடு பேசி இடைப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நோக்கங்களை, திட்டங்களை உள்ளங்களிலே புரிந்து கொள்ளத்தக்கதான நல்ல இருதயங்களை இந்த மாலைகளிலும் எங்களுக்கு நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய கிருபை இந்த கூட்டத்தோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் மாற்றி போட்டு பரிசுத்த தேவன் ஆண்டவரே காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கைகூடி வர செய்து ஆசீர்வதிப்பீராக. இந்த தயவுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்கள் ஆண்டவரே, துதிகள் ஆண்டவரே, வார்த்தைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா, இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.
வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுத வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றி வேண்டும், மறுத வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றி வேண்டும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றேன். கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றேன். அன்பின் நாளம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றேன். அன்பின் நாளம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றேன். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவிதாரும், கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவிதாரும். கிருபை காலம் போதும் இயேசுவே, அருள்ந்து என்னை நிரப்பும். கிருபை காலம் போதும்
காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன். கண்ணு கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன். கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த மாலையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 7 கூட்டங்களிலேயும் கர்த்தர் ஜனங்களோடு இடைப்பட்டார் என்று விசுவாசிக்கிறேன். தேவ வசனத்தின் அறிவிலே, தேவனை அறிகிற அறிவிலே, தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் காணப்படுகிற ஏக்கங்களை தொடர்ச்சியாக வெவ்வேறு கோணத்திலே, குடும்ப கூடுகையிலேயும் வாலிபர் கூடுகையிலேயும் நேற்றைய கூட்டத்திலேயும் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று நான் அறிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக இந்த தேசத்தில் வந்து தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கும் ஒரு பாடலை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினத்திலே பாடலை ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடிவிட்டு இன்றைக்கு ஒரு புதிய பாடலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். 1 2 3 ஸ்டார். तू अच्छा है मेरे प्रभु, तू अच्छा है मेरे यीशु, जब तक रहूं कहता रहूं. तू अच्छा है मेरे प्रभु, जब तक रहूं कहता रहूं. तू अच्छा है मेरे प्रभु. நீ நல்லவர் என் தேவனே, நீ நல்லவர் என் இயேசுவே. நீ நல்லவர் என் தேவனே, நீ நல்லவர் என் இயேசுவே. காலம் எல்லாம் சொல்லிடுவே, நீ மாத்திரமே நல்லவர். காலம் எல்லாம் சொல்லிடுவே, நீ மாத்திரமே நல்லவர். சத்ரு எதிராய் யுத்தம் செய்தும், சுற்றிலும் பகைஞ சூழ்ந்து நின்றும், சத்ரு எதிராய் யுத்தம் செய்தும், சுற்றிலும் பகைஞ சூழ்ந்து நின்றும், நானே உன் புகலிடம் என்றார் இயேசு. நசுக்க முடியாது யாரும் என்னை, நானே உன் புகலிடம் என்றார் இயேசு. நசுக்க முடியாது யாரும் என்னை. நீ நல்லவர், காலம் எல்லாம் சொல்லிடுவே, நீ மாத்திரமே நல்லவர். காலம் எல்லாம் வெரி குட். தேங்க்யூ சோ மச். நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். இந்த 3 நாட்களும் நேற்றிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செயல்பட முடியாதபடி, முன்னேறக்கூடாதபடி, நாம் விரும்புகிறதை செய்யக்கூடாதபடி தடுக்கிற காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு பேசுவேன் என்று சொல்லி, நேற்றைய தினத்திலே நம்மை இருத்தி வைக்கிற குற்ற உணர்வு இருந்து விடுதலையாவதற்கான காரியங்களை தெளிவாக வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்லி,
பின்னானவைகளை மறக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிற அந்த ஆண்டவர் தேவன் என்னை மறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லுகிற மனாசே என்கிற கோஷத்தோடு நேற்றைய தினத்திலே நாம் இங்கே இருந்து கடந்து சென்றோம். நான் மறப்பது மாத்திரமல்ல, தேவனும் மறந்து விட்டார், அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார், என் பாவத்தை எல்லாம் நீக்கி விட்டார் என்கிற தைரியம் நம்மை முன்னேறுவதற்குரிய சத்துவத்தை உடையவர்களாக மாற்றிய நேற்றைய செய்தியை அநேகர் உள்ளான மனிதனிலே பலம் கொள்வதற்கு பெற்றுக்கொண்டதை இறுதியிலே நாம் கண்டோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் முக்கியமாய் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். It's not only the past but the future also affects many people. நல்லா கவனிங்க. பின்னானவைகள் நமக்கு குற்ற உணர்வை உண்டாக்கலாம். பின்னான காரியங்கள் என்னை குற்ற உணர்வில் என்னை அழுத்தி வைத்து என்னை முன்னேற விடாதபடி என்னை உட்கார வைத்து விடுவதற்கு வல்லமை வாய்ந்தவைகள். அதற்கு ஈடாகவே என்னுடைய எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயமும் என்னை இழுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவைகள். The future, the fear of the future is also equally strong enough to hold you back. உன்னை பின்னையிட்டு இழுப்பதற்கு, உனக்கு முன்னால் இருக்கிற காரியங்களை குறித்த, எதிர்காலத்தை குறித்த பயம் உன்னை பிடித்து வைக்கலாம். இன்றைக்கு ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்த போது சொன்னார், ஐயா, ஒரு இனம் தெரியாத பயம் என்னை இழுத்து வைக்கிறது என்று. நான் சொன்னேன், இன்றைக்கு கூட்டத்தில் வாங்க உங்களுக்கு பேசுகிறேன் என்று சொன்னேன். நீங்க யாருமே இல்லாம அவர் மட்டும் இருந்தா கூட நான் பேசுவேன். Hallelujah. But it is a common disease. இது எல்லாருக்கும் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, எனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்குமோ, டிசம்பர் 2012 21ஆம் தேதி என்னமோ நடக்க போகுதுங்கிறாங்களே, என்ன நடக்குமோ, நான் சேர்த்து வச்சது யாருக்கு போகுமோ, அப்படியெல்லாம் பயங்கள் நம்மை ஆட்டி படைப்பதினாலே அநேக நேரங்களிலே அது நம்மை முன்னேற விடாதபடி நிறுத்துவதற்கு போதுமான பலம் உள்ளதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய நாட்களில எல்லா களஞ்சியங்களையும் நிரப்பி இருந்த அந்த நாட்களில ஏதாவது ஒரு சுண்டலி இன்னொரு சுண்டலியை பார்த்து, தன்னுடைய பெஞ்சாதியாகிய சுண்டலியை பார்த்து, அரே மேடம், நம்ம 7 வருஷ பஞ்சத்துல என்ன செய்ய போறோம்னு சொல்லி கவலையா இருந்தேன்னா அந்த பெஞ்சாதி ஒரு கொட்டு போட்டு சொல்லி இருப்பா. யோசேப்பு இவ்வளவு கட்டி வச்சிருக்க யாருக்கு? உனக்கும் எனக்கும் தானே, நமக்கு இல்லாத தானியமா இந்த மக்களுக்குன்னு சொல்லி இருப்பா இல்லையா? அல்லேலூயா. சில நேரம் ஆண்களுக்கு அறிவு இருக்கிறது இல்லை. பல நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அதனாலதான் மனோவாவனுடைய வைஃப் அவனுக்கு சொல்றா, அவ பேரை போடல, மனோவா, ஆண்டவரை பார்த்துட்டோம், சாக போறோம். சீ, ஆண்டவர் புள்ள கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு, சாக போறேன்னு சொல்றிய, போடா முட்டாள்னு சொன்ன பிறதான். சில நேரம் அத்தானே அறிவு கெட்டவரேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. சில நேரம் பெண்கள் தான் உங்களுக்கு உணர்த்து வைக்க முடியாத சில காரியங்கள். அதனால்தான் பெண் எலி சொன்னதா நான் சொல்றேன். வசனத்தின் அடிப்படையில் தான் நான் உதாரணம் சொல்றேன். பெண் எலி தான் சொல்லிச்சு, யோ இத்தனை பெரிய பண்டக சாலை உண்டாக்கியிருக்காரு, நமக்கு ஒரு சின்ன துவாரம் கிடைக்காமலா போகுது, எங்கேயாவது இருந்து 7 வருஷம் இல்ல 70 வருஷம் பஞ்சானாலும் என்னை பார்க்கிறதற்கு யோசேப்பு போதும், யோசேப்பிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. But there are so many people, உலகத்தில் இருக்கிற ஏராளமான தேவ மக்கள், தேவனை அறிந்தவர்கள், தினந்தோறும் ஜெபிக்கிறவர்கள், தினந்தோறும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறவர்கள், தினந்தோறும் தேவனை தியானிக்கிறவர்கள், தினந்தோறும் தேவனை துதித்து பாடுகிறவர்கள், அவர்களும் they are gripped, பயத்தினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு முன்னேற முடியாதபடி, செய்ய வேண்டியவைகளை செய்யக்கூடாதபடி தடுத்து நிற்கிற பொல்லாத காட்சி உண்டு. அதை மாற்றுவதற்கு இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். The fear of the future என்று என்னுடைய செய்திக்கு தலைப்பு கொடுக்கலாம். வருங்காலத்தை குறித்த பயம் நம்மை மேற்கொள்வதற்கு இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஒரு மனிதனை காண்பித்து கொடுக்க போகிறேன். அவன் ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவரை நேசித்தவன்,
ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவன். அவனுக்கு மேல் அபிஷேகம் இருந்தது, அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு காலகட்டத்திலே அவன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மறந்தவனாக, ஆண்டவருடைய காரியத்தை தெரியாதவனாக ஒரு பெரிய காரியத்தை யோசித்தான். அதன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில சிதைவுகள் உண்டாயிற்று. ஆனால் தேவன் அவனை திருப்பிக் கொண்டார். அவனுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தின் 1வது வசனம். பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். போதும், நல்லா கவனிங்க. இங்க தாவீது தன்னுடைய இருதயத்தில் யோசித்ததை தேவ ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். தாவீதை குறித்து நீங்களும் நானும் அநேக காரியங்களை அறிந்திருந்தாலும் அவனை குறித்து அறியாத சில காரியங்களை இந்த சாயங்கால வேளையில உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து, நீங்கள் அவனை போல பயந்தவனாக மாறிவிட்டு அதனால் ஏற்படுகிற காரியங்களை செய்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கும் வண்ணமாகும், உணர்த்துவிக்கும் வண்ணமாகும், உங்களை திரும்பவுமாக தீவிரமாக செயல்படுகிற ஒரு நல்ல நபராக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நான் பேச விரும்புகிறேன். நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி சவுல் ராஜாவாக இராதபடி தேவன் அவனை தள்ளின போது அவனுடைய இடத்திலே தாவீது என்கிற ஒரு வாலிபனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எல்லா வசனங்களையும் வாசிக்க போவதில்லை, சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 1 சாமுவேலின் 16வது அதிகாரத்தில் இந்த சாமுவேல் பயத்தோடு நடுக்கத்தோடு அங்கே ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். கையிலே தைல குப்பி உண்டு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு மேல் ஊற்றப்படுகிற தைலம் உண்டு. அதை எடுத்துக்கொண்டு பலியிட வந்தேன் என்று சொல்லித்தான் சாமுவேல் போகிறார். ஏனென்றால் இதை சவுல் கேள்விப்பட்டா கொன்னுருவான்னுட்டு தீர்க்கதரிசிக்கே பயத்தோடு தான் போகிறாரு. அங்க போன உடனே ஈசாயின் வீட்டாரை கூப்பிட்டு, இன்னோடும் உன்னுடைய குமாரரோடும் நான் பலியிட்டு அந்த போஜன பதார்த்தம் பண்ண வேண்டும் என்று சொன்ன போது அங்கே அந்த வேளையிலே ஈசா என்கிற அந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெரிய வாட்டசாட்டமான குமாரர்களை அவனுக்கு முன்னதாக நிறுத்துகிறார். நல்ல சாமுவேல், சின்ன வயதிலேயே தேவ சத்தம் கேட்ட சாமுவேல், தொடர்ச்சியாக தேவனோடு நடந்த சாமுவேல், கைகளிலே சுத்தமுள்ளவன், வாயிலே சுத்தமுள்ளவன், தன்னுடைய முதிர் வயதான காலத்திலே முழு ஜனத்துக்கு முன்னதாக நின்று, நான் உங்களுடைய எருதையாகிலும் உங்களுடைய கழுதையாகிலும் இச்சித்தது உண்டோ என்று சவால் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன். இன்றைக்கு அநேக ஊழியர்களால் அப்படி சொல்ல முடியாது. நான் எப்பவும் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க, நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, ஜெம்ஸுக்கு எவ்வளவு காணிக்க வருது, எப்படி செலவு பண்றோம், அடுத்த வருஷம் என்ன பட்ஜெட்னுட்டு எங்க வெப்சைட்டுக்கு போனா அங்க இருக்கு. ஐயா, திறந்த புஸ்தகமா வாழ்ந்தா நல்லதுயா. ஆமா, ஆனா அநேக சுவிசேஷங்களுடைய கணக்கை கேளுங்க, தெரியாது. அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது. ஆனா இந்தியாவில் ஒருத்தன் எலெக்ஷனுக்கு நிக்கலனாலே எனக்கு என்ன இருக்கு, என் பெஞ்சாதிக்கு என்ன இருக்கு, என் பேர்ல அசையும் பொருள் என்ன அசையா பொருள் என்னன்னு எழுதி கொடுத்தாதான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். நம்ம ஊர்ல மட்டும் ஊழியம் செய்யறவனுக்கு அந்த சட்டம் நியாயா போடல. நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வாங்க. உடனே சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு இல்ல இல்ல சரியான தேவையான திட்டம். எவ்வளவு காணிக்க
உனக்கு வருது, உன் ஊழியத்துக்கு வருதுன்னு சொல்றதுக்கு எதுக்குப்பா பயமா இருக்குது? ஆனா சாமுவேலை பாருங்க, அந்த காலத்துல ராஜாக்கள் இல்லாமல் அவன் தான் ராஜா, அவன் தான் நியாயாதிபதி. நான் உங்கள் கழுதையாயிலும் எருதையாயிலும் நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கினது உண்டோ சொல்லுங்கள். எவ்ரிபடி டெஸ்டிஃபைட். அப்படி நல்ல மனுஷன் தாவீதுனுடைய அண்ணனை பார்த்தவன இவனாகத்தான் இருக்கும் என்று தானே யோசித்த போது ஆண்டவர் சொல்ல, இவனே அல்ல, இவனை நான் புறக்கணித்தேன். நம்பர் 1 போயிட்டு, 2 போயிட்டு, 7ஆம் நம்பரும் போயிட்டு. இப்போ சாமுவேலுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஆண்டவர் சொன்னார் அங்க ஆம்பளை பிள்ளை இருக்கிறான்னுட்டு, 7 தான் வந்துட்டு போயிடுச்சு. இனிமே யாரு? அது ஈசாயை கேட்கிறான், உனக்கு வேற யாராவது பிள்ளைங்க இருக்கிறாங்க? ஆமா, ஒருத்தருக்கு ஆடு மேய்ச்சிக்கான். ஆமா, இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. லல்லு பிரசாத் பீகார்ல ஜெயிச்சு வந்த உடனே அவர்கிட்ட போய் பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, ஐயா நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆக போறீங்க, நல்லது, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அவர் உடனே பெஞ்சாய், ஏ ரபடி இங்க வா, நமக்கு எத்தனை பிள்ளைங்க? நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற மினிஸ்டர் மாதிரி தான் அன்னைக்கு ஈசாய் இருந்தான். ஈசாய் மேல இருந்த அபிஷேகம் தான் லல்லு பிரசாத் மேல இருந்தது. பிள்ளை கணக்கே தெரியாது, பிள்ளை கணக்கே தெரியாது. அவன் ஓ இன்னொருத்தன் இருக்கான், சரி. இவன் உடனே சாமுவேல் சொன்னாரு, அவன் வருகிறது வரைக்கும் நாம் பந்தி இருக்க கூடாது, கூடுபிடி. இவன்லாம் குளிச்சு மினிக்கி சென்ட்டுகிட்டெல்லாம் அடிச்சு நல்லா ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு வந்து நின்னா, அவன் காட்டுக்குள்ள இருந்து வரான். வந்த உடனே அப்படியே அபிஷேகம் பண்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பக்கத்துல சொல்ல, சென்ட் அடிச்சாமல் அபிஷேகம் இறங்காது. நீ சென்ட் அடிச்சுட்டு வந்து நல்லா டிப் டாப்பா வந்து நின்னாதான் அபிஷேகம் இறங்குன்னு யாராவது சொன்னான்னா அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். அல்லையா, கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு அருமையான ஒரு பாடலுடைய ஒரு கவி பிடிக்கும், சாரால் நவரோஜுடைய பாடல்கள். அதே பாடல்ல, கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்தாம். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்தாம். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். அந்த தாவீது வந்த உடனே ஆண்டவர் சொல், இவன் தான் ஊத்து. அல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு அன்றைக்கே தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும், குடும்பத்தாருக்கு தெரியும், இவன் தான் வரப்போகிற ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க. அப்பாவுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியற மாதிரியே ஊத்திட்டாச்சு. இஸ்ரவேல்ல இப்ப சவுல் ராஜாவா தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, சிங்காசனத்துல அவரு. ஆனா தேவ பார்வையில வேற ஆளு. சில நேரம் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்க்காத, சீட்ல வேற ஆளு உட்கார்ந்து இருப்பாரு, தேவ பார்வையில வேற ஆளு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனாலதான் நிறைய பேர் நினைச்சுக்காங்க, பதவி பதவின்னு போறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்தே இருங்க. நீ பதவியில உட்கார்ந்து இருக்கலாம், நீ பதவியில மேலதான் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் உன்னை அங்க பார்க்கிறதே இல்லை. அவர் வேற ஒரு மனிதனை, தன் இதயத்துக்கு ஏற்ற மனிதனை இங்கே பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த அப்பனுக்கும் புத்தி இல்ல, அண்ணமாருக்கும் புத்தி இல்ல, மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை உங்க அப்பாவோ உங்க மூத்த சீனியர்ஸோ புரியாம இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஆடு மேய்க்க சொன்ன ஆடு மேய். நம்ம சொல்லுவோம், ஏய் இனிமே நான் தான் ராஜா, தெரியுதா, இனி ஆடா மேய்க்க சொல்ல போறீங்கடா. வேலை வரும் அன்னைக்கு இந்த அபிஷேகங்கிரியை செய்யும். வேலை வரும்போது தான் அபிஷேகங்கிரியை செய்யும். அதுக்குள்ள அவசரப்படாது, 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 அவசரப்படாது.
நல்ல கவனிங்க. ஆண்டவர் மறுபடியும் ஆடு மேய்க்க போனாலும் அங்க இருந்து அருமையா பாடிட்டு இருக்கான். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்ன புல் உள்ள இடங்களில் மேய்த்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற நல்ல ஆண்டவர் சொல்லி பாடிக்கிட்டு இருக்கிற அந்த தாவீதுக்கு திடீர்னு ஒரு நாள் கால் வருது. யுத்த களத்துக்கு போகணும். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இதான் டைம், இதுதான் டைம், இப்ப போய் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்களும் நினைச்சிருப்பீங்க. அவங்க அப்பா கூப்பிடுறாரு, டேய் அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கான், நீ டிஃபன் கேரியரை தூக்குடா. என்னத்தை தூக்கு? பக்கத்துல கை பிடிச்சுங்க. டிஃபன் கேரியர் தூக்குற கைதான் கோலியத்தை கொல்ற பட்டயத்தை தூக்கும். நீ டிஃபன் கேரியர் தூக்குறது இது என்ன வேலை? ஏன்னா மேல இருக்கிற அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம், என்னைய கொண்டு யுத்த களத்தில் அனுப்புறது, எனக்கு டிஃபன் கேரியருக்கு தான் வச்சிருக்கீங்க. செய்யப்பா செய். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் சால்வேஷன் ஆர்மி என்று சொல்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை, உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்தாபனம். இன்றைக்கு அது கொஞ்சம் நலிந்து மெலிந்திருந்தாலும் இன்றைக்கும் பெரிய காரியங்களை பல நாடுகளில் செய்கிறதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதுல இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, கேப்டன், லெப்டினன்ட், மேஜர் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஸ்தாபகர் வில்லியம் பூத். வில்லியம் பூத் என்று சொல்லப்படுகிற அந்த தேவ மனிதன் ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரரும் பணத்த ஒரு மனிதனும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஊழியம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு அவருடைய அலுவலகத்தில் வந்தார். அவரை முன்னால உட்கார வச்சு வில்லியம் பூத் சொன்னாரு, எப்பா நீ ஒரு பெரிய பணக்காரனா இருந்தவன், நீ பெரிய படிச்ச ஆளு, உன் கையில ஏராளமான பேர் வேலை செஞ்சுக்கிட்டு தாங்க, ஆனா என்கிட்ட வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை, என்கிட்ட வேலை இல்லை. அவர் சொன்னாரு, ஆனா ஜெபம் பண்ண சால்வேஷன் ஆர்மியில தான் போய் வேலை செய்யணும் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்கு? மீட்டிங் வர்றவங்க வெளியே ஷூவை கழட்டி போடுவாங்களே, தொடச்சு அதை ரேக்ல வைக்கிற வேலை இருக்கு, செய்தியா? நம்ம சபைக்கு 2 மோதிரம் மாட்டிட்டு வந்தாலே வாங்க பிரதர் முன்னு வரிசையில். ஏன்னா 2 மோதிரம் மாத்தினா ஏதோ 2 பொண்டாட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். ஓ சாரி, 2 ஒருத்தடி வச்சே நான் சமாளிக்க முடியல, 2 பேரை வச்சிருக்கா, பெரிய ஆளா தான் இருப்பான், முன்னால உட்காரு. இவர் கம்பெனியில ஜிஎம் உங்களுக்கு பெரிய உயர்ந்த மேடை போட்டுரும் அப்படித்தானே சொல்லிருப்போம். ஆனா நல்ல தேவ மனிதர்கள் இப்படிதான் எல்லாரையும் செஞ்சாங்க. பெரிய பணக்காரனா இருக்கலாம், நீ பெரிய படிச்சவனா இருக்கலாம், நீ பெரிய டிகிரி வாங்கி இருக்கலாம், நீ ஏராளமான வச்சுக்கலாம், ஊழியத்துக்கு வரணும்னு நான் சொல்றது செய்யறதுக்கு கீழ்ப்படியான்னு பார்ப்பேன். ஏன்னா அந்த கீழ்ப்படிகிறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கீழ்ப்படிகிறது, இந்த சின்ன காரியத்தில் கீழ்ப்படிகிறது அநேகருக்கு முடியாது. நான் இப்போ அந்த வில்லியம் பூத் கதையை கொஞ்சம் ஓர வச்சு எங்க மாமா கதையை சொல்றேன். எல்லாரும் சுதாரிப்பா இருக்கிறீங்க. எங்க மாமா ஒருத்தர் எங்க அம்மா கூட பிறந்தவர். எங்க தாத்தாவுக்கு 15 பிள்ளைங்க. ஹலோ 15, ஆமா 15 பிள்ளைங்க. 15 பிள்ளைங்கள்ல ஒருத்தர் என்னுடைய மாமா. அவர் அந்த நாட்கள்ல, அதாவது நான் இப்ப கதை சொல்றதெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னால, 60 வருஷத்துக்கு முன்னால, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால. அவர் அப்ப மெட்ரிகுலேஷன் படிச்சா நான் காலரை தூக்கி விட்டுக்கிடலாம். அவர் மெட்ரிகுலேஷன் படிச்சாரு. ஆனா எங்க கதையெல்லாம் பெருசா சொல்றேன். எங்க தாத்தா செய்வின கோளாறுனால வீட்டில் இருந்த எல்லாத்தையும் இழந்து, வீட்டில் ஏராளமான காரியம், சாப்பாடு போடுவாங்க, உள்ள ஒரு குத்து மண் வந்து விழுவும், சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது எங்க தாத்தா குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எங்க அப்பா அவங்கள தூத்துக்குடி கொண்டு வந்தாங்க. வந்து ஒரு வீடு வாங்கி வச்சு எங்க தாத்தா ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சர், அவருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. எங்க மாமாமார் வேலை இல்லாதனால படிச்ச இந்த மாமாவுக்கு எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் தூத்துக்குடியில ஸ்பின்னிங் மில் நடத்துறார். உங்களுக்கு தெரியும், சின்ன மணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தூத்துக்குடிக்காரங்க யாராவது இருந்தா. ஸ்பின்னிங் மில், அவரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரர். அதனால எங்க அப்பா ஃபோன் பண்ணி, ஐயா என்னுடைய மச்சனை வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை கொடுங்க, கொஞ்சம் படிச்ச பையன், கொஞ்சம் டீசெண்டான வேலை கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. அனுப்புப்பா தம்பி, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பினோடனே எங்க அப்பா எங்க மாமாவே வந்து, டேய் போய் மானத்தை காப்பாத்திக்க, என் பேரை காப்பாத்திக்க அப்படின்னு அனுப்புனாங்க. எங்க மாமா உடனே ஒரு புது பேண்ட் வாங்கினாரு, ஷர்ட் வாங்கினாரு, டிப் டாப்பா போய் நிக்கிறேன். என்ன ஆபீஸ்ல வேலை செய்ய போறாரு. அவரும் முக்கியமான ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்காரு.
இவர் போன உடனே அந்த சின்னமணிங்கிறவர் என்ன செஞ்சாரு, டேய் அந்த கருக்கு பாரு, அந்த மண்வெட்டியை கொடுத்து 8 தென்னை மரம் இருக்கு, கொஞ்சம் கொத்தி தண்ணி பாயின்னு சொல்லிட்டாரு. எங்க மாமா யோசித்தாரு, அத்தான் அனுப்புனாரு, நல்ல வேலை கொடுப்ப வராங்க, அதான் ஆபீஸ்ல கொடுக்க போறான், நான் புது பேண்ட் எல்லாம் வாங்கி போட்டு வந்திருக்கேன், இவன் மண்ணு வெட்டியை தூக்கி எனக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அரும்புறான்னு சொல்லிட்டு, அப்படியா யான்னு சொல்லிட்டு மண்வெட்டியை தென்னை மரத்துக்கு கீழே இருந்தது, இவர் வீட்டுக்கு வந்துட்டார். எங்க வீட்டுல கேட்டாங்க, அவனுக்கு வேலை கிடைச்சா, வேலை டாப் கிளாஸ் வேலை கிடைச்சது, நான் தான் அக்கௌண்டன்ட், இனிமே எல்லா செக்கும் நான் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வீட்லயும் புளிக்கிட்டாரு. பெரிய கதை, நல்ல கதை. நீங்க இந்த கதையெல்லாம் பெருசா சொல்லிட்டு போனா பெருசாயிரும், நேராயிரும், அதனால நான் இங்கே நிறுத்துறேன். சின்ன அவரு உடனே 2-3 நாள் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்டாரு, என்னய்யா உன் மச்சினனை நான் கூப்பிட்டேன், நீ தான் அனுப்புன, அவனுக்கு வேலை நல்லா ஆபீஸ்ல அக்கௌண்டன்ட் போஸ்ட் போட்டு புது டேபிள் சேர்லாம் வாங்கி வச்சிருந்தேன், ஆளை காணுமே. அப்பதான் தெரியணும், மண் வெட்டவா நான் போனேன், அத்தான் மண் வெட்டவா போனேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வில்லியம் பூத் தனக்கு முன்னால அந்த பணக்காரருக்கு கொடுத்த வேலை, அங்க இருக்கிற ஷூவை தொடச்சி ரேக்ல வைக்கணும். 1 வருஷம் இல்லையா, 2 வருஷம் அதே வேலை. வர்றவங்களுக்கு எல்லாம் ஷூவை தொடக்கி வைக்கணும், ஷூவை தொடக்கி வைக்கணும், வேற ஒரு வேலையும் கிடையாது. அவர் பேர் ஜான். ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்கள், ஸ்பான்சர்ஸ், ஊழியத்துக்கு உதவங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறது வழக்கம். அந்த மீட்டிங்ல தான் 1 வருஷத்துக்குரிய பட்ஜெட்டை அவங்க சொல்லி இவங்க எல்லாம் தங்களுடைய காசை கொடுக்கிறது வழக்கம். அது மூலம் தான் சால்வேஷன் ஆர்மி நடந்துகிட்டு இருந்தது. இப்ப அந்த கூட்டத்தில் இவர் வில்லியம் பூத் தான் பேசுவாரு. ஆனா அன்னைக்கு அவர் பயங்கர ஜுரம், அவரால் எந்திரிக்க முடியாதபடி ஜுரம். ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து தலையாவது காட்டுங்கன்னு கெஞ்சிறாரு, அவரால் எந்திரிக்க முடியல. அப்ப கேட்டாங்க, யாரையா விடணும், யாரையா விடணும்? வில்லியம் பூத் சொன்னாரு, அந்த ஷூவை தொடச்சி வச்சிருக்கிற ஜானை எனக்கு பதிலா பேச விடு. லிசன் சார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் தங்களை சிலுவையில் அறையாத விசுவாசிகளும் உண்டு, ஊழியர்களும் உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் சிலுவையில் தன்னை தன்னுடைய பெருமையை ஆணி அடிக்காத மக்கள் கிறிஸ்தவ சபைக்கு அவமானம். அந்த ஷூவை தான் பெம்மு தொடச்சிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஜான், யூ ஆர் த பிரீச்சர் சொன்னோன்னு அவர் வீட்டுக்கும் போல, டையும் கட்டல, வேற ஷர்ட் மாத்தல, அதோடு கூட வந்து பிரசங்கம் பண்ணாரு. அன்றைக்கு எடுத்த ஆஃபரிங் வில்லியம் பூத் பிரசங்கம் பண்ணதை காட்டிலும் 3 மடங்காக இருந்ததை பார்த்து எல்லாரும் அசந்து போனார்கள். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களிடம் தங்கும் கிருபை அன்றைக்கு வெளிப்பட்டது. அன்றைக்கு உன்னை டிஃபன் கேரியர் தூக்கிட்டு போனாலும் சரி, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தார், இவனை கொண்டுதான் கோலியாத்தின் தலையை வாங்க போகிறேன் என்று. ஏனென்றால் அவன் மேலதான் அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போர்க்களத்துக்கு வந்த காரியம் தெரியும் உங்களுக்கு. 17வது அதிகாரம் தெரியும். நான் கொஞ்சம் வேகமா போறேன். 17வது அதிகாரத்துல டிஃபன் வீட்டுக்கு வந்த ஆளு அங்க சத்தத்தை கேட்டவன பாக்குறான், கோலியாத் அங்க கொக்கரிக்கிறான், ஒரு மனிதனை அனுப்புங்கள். பக்கத்துல கேட்கிறான், அது யாரு? அவன் தான் பெலிஸ்தியருடைய வீரன். அவன் ஒரு நாள்ல 40 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கான்ப்பா, சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தர் போய் கேட்கிறான், ஏன் ஒருத்தரும் போறதில்ல? ராஜா தான் மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஒருத்தரும் அப்ப மூட போக மாட்டேங்கிறான். ராஜாவுக்கு மருமகராருக்கு சான்ஸ் கிடைக்குன்னா கூட உயிரை வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறான் ஒருத்தன். அவன் ஒரு மனிதனை அனுப்பு, ஒரு மனிதனை. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவங்க அண்ணன் வந்து சத்தம் போடுறான், டேய் இங்க வந்தியா, ஆடு மேய்க்கிறத விட்டுட்டு இங்க வந்தியா? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ? ஆண்டவர் என்னை டிஃபன் கேரியர் ஒளியாதான் அனுப்பி இருக்கிறாருப்பா. யுத்தத்துக்குன்னு சொல்லி இருந்தா நானும் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். என் யுத்தத்துக்குன்னு சொல்லி அனுப்பல, என்னை டிஃபன் கேரியர் தான் தூக்கி அனுப்புறாரு. ஆண்டவர் எனக்கு தெரியும், என்னுடைய தலையை உயர்த்தி மகிழ்கிறவர், என்னை மேன்மையாக வைக்கிறவர், என்னை சத்துருக்களுக்கு முன்பாக பந்து ஆயத்தப்படுத்துகிற என் தேவன் இருக்கிறான். தைரியமாக எழுந்து போய் ஒரே கல்ல கோலியாத்தை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி கொண்டு வருகிறான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு, உலகத்தாரே அப்ரிசியேட் பண்ணாங்க.
பொம்பளைங்களும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது. அந்த பொம்பளைங்க நல்லா தான் பாடினாங்க. ஆனா பொம்பளைங்க தீ வச்சிருவாங்க. அவங்க நல்லா தான் பாடினாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? ஒருவராய் 1000 பேரையும் 2 பேராய் 10,000 பேரையும் துரத்துவாங்கன்னு இருக்கிற வசனத்தை எடுத்து இந்த மியூசிக்காரங்கிட்ட கொடுத்து கொஞ்சம் ட்ரிம் பண்ண உடனே இவன் தவிலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000 போட்டான். ஏன்னா இடிக்குது, ஏ கார்டும் பி கார்டும் இடிக்குது. அதனால நீ இப்படி பாடின நல்லா இருக்கனால அந்த மியூசிக் தெரிஞ்ச அக்கா மாறு என்ன பாடிட்டாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீதோட சேர்ந்து கொண்டது 10,000. அது மியூசிக்ல இடிச்சதுனால தாவீது கொண்டது 10,000. அன்னைக்கு தான் டேஞ்சரே ஆரம்பிச்சது. பக்கத்தில் யாராவது உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தினா அன்னைக்கு தான் உங்களுக்கு டேஞ்சரும் ஆரம்பிக்குது. அதனால தான் எங்கேயாவது பாராட்டு விழான்னு எனக்கு டாக்டரேட் கொடுக்கணும்னு எத்தனையோ பேர் எத்தனையோ டாக்டரேட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் போறது இல்லை. ஏன்னா வெடி வைக்க கூப்பிடுறான், வேட்டு வைக்க கூப்பிடுறான். நான் சாதாரண செஞ்சவக்குமாரா இருந்தா போதும் ஐயா. ஆமா, எத்தனை பேர் தெரியுமா டாக்டரேட் கொடுக்கறதுக்கு? எத்தனை பைபிள் ஸ்கூல், எத்தனை பைபிள் காலேஜ், எத்தனை ஆர்கனைசேஷன்ல. பிரதர், நீங்க 40 வருஷம் செஞ்சிருக்க ஊழியம் பயங்கரமான ஊழியம். இந்தியாவிலே உங்களுக்கு ஒரு சாதனையாளர் ஐயா, உனக்கு டாக்டரேட். ஐயா வேண்டாம்யா, வேண்டவே வேண்டாம்யா. ஏன்னா அன்னைக்கு நீங்க பாடுவீங்க, கொயரை ஒட்டி ஏதாவது பாட்டு பாடுவீங்க, இவரை போல ஒருவர் உண்டோன்னு. அன்னைக்கு அங்க டைனமைட் ரோட்ல வைப்பான். என்னைக்கு தாவீது பேசாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறது வரைக்கும் நல்லா இருந்தது. என்னைக்கு இவளுக பாடுனாள்களோ அன்னைக்கு பாட்டு வேட்டா மாறிடுச்சு. அன்று முதல் அப்படிதான் இருக்கிற வசனத்துல, அன்று முதல் காய்மகாரமாக பார்க்கிறான் சவுல். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஊருக்கே தெரியும் யார் தாவீது என்று, தகப்பனுக்கு தெரியும் யார் தாவீது என்று, உடன் பிறந்தவர்களுக்கு தெரியும் யார் தாவீது என்று. உங்களுக்கு கதையை நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு சில காரியங்களை மாத்திரம் சொல்றேன். சவுல் இப்பொழுது எதிரியாகி விட்டான். எதிரியான சவுலுக்கும் அவனை பலமுறை ஈட்டியால் குத்தி ஒரே குத்தாய் குத்த நினைத்த சவுலுக்கும் தெரியும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. போதும். He knows. Your enemy knows what you are. உன்னுடைய சத்துருக்கு உன்னை தெரியும். நீ யார் என்று உன்னுடைய சத்துருக்கு தெரியும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்னதென்று அவனுக்கு தெரியும். உன்னுடைய அழைப்பு என்னதென்று உன்னுடைய சத்துருக்கு தெரியும். சவுலுக்கு தெரியும். டேய், அவன் உயிரோடு இருந்தாலும் உனக்கு ராஜ்யபாரம் கிடைக்காதடா. இந்தியாவில் இன்னைக்கு மத்திய மந்திரி சபையை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. ஆனா கேமரா பூரா ராகுல் காந்தி மேலே இருக்குது. ஏன்? இவரை என்ன செய்ய போறாங்க, இவரை என்ன செய்ய போறாங்க, இவரை என்ன செய்ய போறாங்க? நல்லா கவனிங்க. அதே மாதிரி அன்றைக்கு சவுலுக்கும் தெரியும் தாவீது தான் ராஜா. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் மேல ராஜாவுக்குரிய அபிஷேகம் இருக்கு. என்கிட்ட இருந்த அபிஷேகம் போயிடுச்சு. என்கிட்ட பிசாசின் அபிஷேகம் தான் இருக்குது. அவன் மேல தான் தேவ அபிஷேகம் இருக்கு. தெரியும். தாவீதுக்கு சவுலுக்கு மாத்திரமல்ல, யோனத்தான் அவனுடைய இடத்துல வருகிற யோனத்தானுக்கும் தெரியும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம்
16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவனுடைய கையை திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர் அப்பொழுது நான் உமக்கு அசிஸ்டன்டாகத்தான் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சத்ருவுக்கே உன்னை பற்றி தெரியும். சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, சத்ருவுக்கே உன்னை பற்றி தெரியும். உனக்கு உன்னை பற்றி தெரியுமா? பிரச்சனை அதுதான். நமக்கே யாருன்னு தெரியாது, நம்ம மேல இருக்க அபிஷேகம் தெரியாது, நம்மளுக்கு கொடுத்த அழைப்பும் தெரியாது, நம்மளுக்கு கொடுத்த காரியமும் தெரியாது. ஆகையினால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல ஒரு வீரியம் இல்லை. Sir, listen. Sister, listen. You are trembling because you don't know what you are. நீ யார் என்று உனக்கு தெரியல. உன்னுடைய அழைப்பை குறித்து உனக்கு அறிவில்லை. உன்னை குறித்து தேவ நோக்கத்தையும் உன்னை குறித்து தேவனுடைய பர்பஸை நீ அறியாததினால் ஆடுகிறாய், பயப்படுகிறாய், அலறுகிறாய், ஐயோ என்கிறாய். சத்ருவுக்கு தெரியும், சத்ருவுடைய மகனாய யோனத்தானுக்கு தெரியும். யோனத்தான் எங்க அப்பாவுக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்ப சவுலுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அறிக்கை விட்டானா? ஆமையா, திருப்புங்கள் 24வது அதிகாரம். அங்கே தாவீதை பார்த்து சவுல் சொல்கிற வார்த்தை பாருங்கள். 17 வாசிங்க, அதுக்கு பிறகு 20 வாசிங்க. தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும். யாரே சொல்றா? சவுலே சொல்ற, நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவேன். அப்பா, இதுக்கு மேல என்னப்பா வாசு? தீர்க்க தரிசனம் யார் சொல்றது? பிசாசு. முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, அபிஷேகத்து மூலம் சாமியால கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. இப்போ பிசாசு தீர்க்க தரிசனம் சொல்லுது. நீ என்ன ராஜா? பக்கத்துல சொல்லுங்க, பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லும். ரைட்டா சொல்லுமா? ரைட்டா சொல்லும். நிறைய தீர்க்க தரிசி அதனாலதான் பிசாசின் ஆவியில தீர்க்க தரிசனம் சொல்ல நம்மளும் நினைச்சிருக்கோம் தேவனுடைய மனுஷன் இல்ல. தேவனுடைய மனுஷன் இல்ல, ஆனா சரியா தீர்க்க தரிசனம் சொல்லலாம். காய்பா அண்ணா நாட்களிலே காய்பா சொன்னான், ஒரு மனுஷன் சாவுறது நல்லது. அவன் தீர்க்க தரிசனமா சொன்னான். அவன் ஆவியில நிறைஞ்சு சொன்னான். நல்லா தின்னுட்டு வந்து சொன்னான், ஓய் தீர்க்கதரிசி எல்லாரையும் போட்டுட்டு பெரிய டைட்டில் போட்டு தீர்க்கதரிசி போடுற தமிழ் உலகமே கொஞ்சம் யோசித்து பாரு. இப்ப இவன் சொல்றான் தீர்க்க தரிசனமா, நீ ராஜாவாய் இருப்பாய், உன் கையிலே ராஜ்யபாரம் நிலைப்படும் என்று நான் அறிவேன்.